இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 நாளாகமம் 21:23. ஒரு நாள் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் அதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும், விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும், போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தாவீது ராஜா இஸ்ரவேல் மக்களை எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்ன சொல்கிறான். அப்போ தேவனுக்கு கோபம் வருது. இஸ்ரவேலில் கொள்ளை நோயை வர பண்ணி 70,000 பேர் செத்து போகிறாங்க. அதுக்கப்புறம் எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். அப்போ தாவீது தேவ தூதனை பார்த்து, இந்த மக்களை என்ன சொன்னது நான் தான், என்னையும் என் குடும்பத்தையும் கொன்று போட்டுருங்க, இந்த மக்களை விட்டுருங்கன்னு வேண்டுதல் செய்கிறான். அப்போ தேவன் மனஸ்தாபப்பட்டு தண்டனை நிறுத்திட்டு, ஒரு நாள் என்னும் ஒரு மனுஷன் இருக்கான், அவன்கிட்ட இருக்கிற இடத்துல போய் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டு அப்படின்றத சொல்கிறார். அப்போது தாவீது ராஜா ஒரு நாள் கிட்ட போய், உன்னோட இடத்த பலிபீடத்தை கட்டணும்னு தேவன் சொல்லிட்டாரு, அதனால் உன் நிலத்தை எனக்கு கொடுன்னு சொல்கிறான். அப்போது அந்த சாதாரண மனுஷனாகிய ஒரு நாள், காசு எனக்கு வேண்டாம், நீங்கள் சும்மாவே இந்த நிலத்தையும் சர்வாங்க தகன பலிக்கு மாடுகளையும், விறகுக்கு அவன் நெல்லடிக்கிற உருளைக்கட்டைகளையும், போஜன பலிக்கு கோதுமையும், இன்னும் என்னென்ன அவன்கிட்ட இருக்குதோ அது எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்கிறான். ஒரு நாளுக்கு அந்த நிலம், ஆடு மாடு, தானியம் அடிக்கிற உருளை, இதுதான் சொத்தேவும். ஆனால் தேவனுக்கு அவன் எல்லாத்தையும் காசு வாங்காமல் தாரேன்னு சொல்கிறான். அவனுக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனாலும் அவன் தேவனுக்கு சந்தோஷமாக சகலத்தையும் கொடுக்குற மனசு உள்ளவனாக இருக்கிறான். இத்தனைக்கும் தாவீது ராஜா நிலத்தை மட்டும்தானே கேட்டான், அவன் எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கான். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டா அடுத்து நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன செய்வோம், அடுத்த நேர சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் நம்ம யோசிக்கலை. நாம் இப்படி தேவனுக்கு சகலத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கோமா? நிச்சயமாக இல்லை. தேவனுக்கு காணிக்கை செலுத்துறதுக்கேவும் 10,000 தடவை வீட்டு கணக்கை பார்த்து என்னென்ன செலவு இருக்குதோ அது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அதுக்கு காசுகளை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதையும் முழுசாக செலுத்த மனசு வராமல் ஏதோ காணிக்கை செலுத்தணுமேனு கொஞ்சமாக காணிக்கை செலுத்துகிறோம். நம்மளோட சம்பளத்தில் லாபத்தில் 10ல் 1 பங்கு தேவனுக்குன்னு எத்தனை பேர் கரெக்டாக செலுத்துகிறோம்? இப்படி தேவனுக்கு கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கிற நாம் தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை மட்டும் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நம்ம செய்கிறதுல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்குதா? நாம் தேவனை சந்தோஷப்படுத்தினா தான் தேவன் நம்மளை சந்தோஷப்படுத்துவார். இந்த ஒரு நாள் தனக்கு சொந்தமான எல்லாத்தையும் கொடுக்க முன் வந்தபோது தாவீது ராஜா, இல்லை நான் காசுக்கு தான் வாங்குவேன்னு சொல்லி அவனோட சொத்தோட மதிப்புக்கும் மேலே அதிகமாகவே 600 சேக்கல் தங்கத்தை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி பலிபீடத்தை கட்டினான். ஒரு நாளோட நிலமும் ஆடு மாடும் இவ்வளோ தூரத்துக்கு விலை போகாது, ஆனால் அதுக்கு மேலவே கொடுத்தான் தாவீது ராஜா வாங்கினான். அப்போது தேவன் ஒரு நாளை எவ்வளோ ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்க்கலாம் நம்ம இதில். அதுக்கு காரணம் அவனுடைய மனசு. அதனால தேவனுக்கு நம்ம கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் கணக்கு பார்க்காம உற்சாகத்தோடு செய்யணும். அப்போ தேவன் நாம் கொடுத்ததுக்கும் மேலே அதிகமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.